தமிழக அரசின் சார்பில் அமைக்கப்பட்ட தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம், அதாவது ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் தமிழ்நாடு, அப்படி அந்த அமைப்பை உருவாக்குனது செல்வி ஜெயலலிதா தலைமையிலான அரசு. அவங்க 1992ஆம் ஆண்டு அதை தொடங்கி வச்சாங்க. அது அப்படியே நீடித்தது. இப்போது இந்த டைமில் அந்த அந்த சார்பில் அதனுடைய, அதாவது அந்த அரசனுடைய லட்சணை லோகோன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை தன்னுடைய காரில், அதாவது நடிகர் அஜித்குமார் உருவாக்கியுள்ள ஒரு கார், அதை டிசைன் பண்ணி இப்படி தான் கார் இருக்கணும், கார் பந்தயத்துக்கு ஒரு கார் இப்படி வேணும் அப்படிங்கிற மாதிரி தயார் செய்து அதை வடிவமைத்து அது கலர் மற்ற விஷயங்கள் எல்லாமே. அதில் என்னென்னா, அதில் அஜித்குமார் ரேசிங் அப்படின்னே எழுத்துக்களை பதிச்சிருக்காரு. இன்னொன்று அரசனுடைய லட்சணத்தையும் அது பதிச்சிருக்கார், லோகோவை பதிச்சிருக்காரு. ஏகேன்னு முக்கியமான பகுதிகளெல்லாம் ஏகேங்கிறதையும் வச்சுருக்காரு. ஒரு கலர், அந்த ஒரு கலர் பளிச்சுன்னு அடிக்கிற மாதிரி ஒரு கலர், மஞ்சள் சிகப்பு இப்படி கலந்த ஒரு வண்ணம். அந்த வண்ணத்தை அவர் காரில் கொண்டு வந்திருக்காரு. அதே மாதிரி ட்ரெஸ்ஸு, அவர் அந்த கார் பந்தயத்துக்கான ட்ரெஸ்ஸு என்னவோ அந்த ட்ரெஸ்ஸையும் அவரே வடிவமைச்சு அந்த அந்த உடையோடு அவர் அதை ப்ரமோட் பண்ணிகிட்டு இருக்காரு அந்த விஷயங்களை. இது எதுக்குன்னா, 2025 துபாயிலும் ஐரோப்பியாவுடைய நாடுகள்லேயும் கார் பந்தயத்தை நடத்துவதற்கான முனைப்போடு, அந்த திட்டத்தோடு இதை ஒரு கம்பெனியாக, அஜித்குமார் ரேசிங்குங்கிறது ஒரு கம்பெனியாகவே உருவாக்கியிருக்காரு. கார் பந்தய வீரர்களை தயார் செய்து அவர்களை ஊக்கப்படுத்தி உற்சாகப்படுத்தி கொண்டு வரணுங்கிறதுக்காக ஒரு நிறுவனமாக அதை கொண்டு வந்திருக்காரு அஜித்குமார் அவர்கள். இதை வாழ்த்தி இப்போ விளையாட்டுத்துறையினுடைய மந்திரியாக ஏற்கனவே இருந்தவர், இப்போ துணை முதல்வராக இருக்கார்ல உதயநிதி ஸ்டாலினும் அதற்கு வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு. நடிகர் மாதவனும் வாழ்த்து தெரிவிச்சிருக்கார். இது அஜித்குமாரனுடைய அவருடைய அந்த உற்சாகமான அந்த செயல்பாடுகளை அந்த பொதுவெளிக்கு சினிமா அல்லாமல் பொதுவெளிக்கு ஒரு ஆர்வமாக செயல்படுறதை பாராட்டியிருக்காரு நடிகர் மாதவன். அது என்னென்னா, இவ்வளவும் ஒரு பக்கம் இருக்கும்போது என்னன்னா, நடிகர் விஜயினுடைய கட்சி தாவாக்க, அதாவது தமிழக வெற்றி கழகத்தினுடைய கலர் இருக்குது பார்த்திங்கன்னா, இந்த கட்சியினுடைய கலர் அதை பார்த்து இது பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு இதை கிளப்பி விட்ருக்காங்க. அதுக்கும் இதுக்கு சம்மந்தமே இல்லை. அது கட்சிக்காக அவங்க உருவாக்கினா, இவர் எவ்வளோ நாளாக இது இப்போ தானே வந்துச்சு மாநாடு இப்போ தானே நடந்துச்சு. இது எவ்வளோ நாளாக அவர் வேலை செஞ்சிட்ருக்காரு. காரை வடிவமைக்கிறது, உடையை வடிவமைக்கிறது, பல விஷயங்கள் அஜித்குமார் பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ எது முன்னதுங்கிறது பார்த்தா அஜித் தான் முன்னதுங்கிறது சொல்லணும். நடுவில் யாராவது இப்படி ஒரு விஷயத்தை சுட்டி காட்டி குளிர்காயணும்னு நினைக்கிறாங்க போல் இருக்குது. இது விஜய் இந்த மாதிரி ஆளுகள்கிட்ட எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிறது இந்த விஷயத்தை சுட்டி காட்ட விரும்புகிறோம். ஏன்னா அவர் போட்டிருக்க துண்டு, விஜய் போட்டிருக்க துண்டு, இந்த கலரெல்லாம் அந்த கலர் மாதிரி இருக்குங்கிறது நமக்கு பார்க்கும்போது தோணுது. ஆனால் எது முதன்மையானது, எது முதல்ல வந்ததுன்னு பார்த்தா அது பார்த்தாலே நம்ம சொல்கிற விஷயங்களை வச்சு பார்த்தாலே முடிவு பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது நமது கருத்து.